வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோனி A7 IV எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற சோனி A7 IV வெர்ஷன் 1.10. பட் நீங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 4.0 நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா 1.05 ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் 4.0க்கு பண்ண முடியும். பட் என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் 1.10. ஸோ அதனால் நான் டேரெக்டாக 4.0க்கு நான் அப்டேட் பண்ண முடியும். பட் இன்கேஸ் உங்ககிட்ட 1.01 இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 1.05க்கு அப்டேட் பண்ணிட்டு தான் நீங்கள் 4.0க்கு அப்டேட் பண்ண முடியும். ஸோ நான் காட்ட போகிற இதே மெத்தடு தான் நீங்கள் 1.05க்குமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். சோனியோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான் போவீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு 4.0 வேணும்னா அங்கே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் வரும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிச்சுட்டு டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். அதுக்கப்புறம் உங்கள் கேமராவில் நீங்கள் எந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்லாட் 1ல் போட்டு நீங்கள் ஃபார்மட் பண்ணிடுங்க. ஃபார்மட் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டை நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் அந்த SD கார்டுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த SD கார்டை மறுபடியும் கேமராவுக்கு போட்டு ஸோ கேமராலேருந்து டைரெக்டாக நம்ம அப்டேட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய கார்டை நான் வந்து ஃபார்மட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த கார்டை நான் என்னோடய கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கார்டை வெளியே எடுத்துகிட்டு என்னுடைய கம்ப்யூட்டரில் SD கார்டு ரீடர் மூலிமா நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த 4.0ல் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் எப்படின்னா மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல். அந்த ஆப் மூலிமா நீங்கள் A7 IV நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். யூ கேன் ஈவன் யூஸ் இட் ஆஸ் அ செகண்ட் மானிட்டர். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பாடி டேட்டான்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி SD கார்டுக்குள்ளே போய் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எஜெக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அந்த கார்டை நான் எடுத்துகிட்டு என்னுடைய கேமராவில் நான் மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ கேமராவில் கடைசிக்கு வந்துட்டு செட்டப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா வேர்ஷன்ன்ற ஒரு கீழே நீங்கள் வரணும். அங்கே வரும்போது உங்களுக்கு டைரெக்டாகவே சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்ற ஆப்ஷனே இருந்திருக்காது. இப்போ தான் ஃபைலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெமரி கார்டுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இப்போது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னே உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ என்னுடைய கேஸில் 1.10லேருந்து 4.0க்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு உடனே எக்ஸிக்யூட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணினா தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பட்டன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு பேட்ரி சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ நார்மலாக சோனியோட வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா மேலே இருக்கிற பேட்ரி பாஸ் வந்து 3 பார் அட்லீஸ்ட் இருக்கணுமா. என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கேமரா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கோ ஆஃப். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கேமரா இப்போ மட்டும் ஆஃபே பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அது விடும்போது கீழே அப்படியே C4 பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்கும். ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா மெமரி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. அது மீன்ஸ் லைக் அப்டேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். செக் பண்ணும்போது இதோட அப்டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி அப்டேட் ஹேஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீங்கள் அது ஓகேன்னு கிளிக் பண்ணி போகும்போது கிரியேட்டர்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் யூ கேன் டூ இட் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணா இப்போ பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக நான் வென் ஐ ஷூட் எனக்கு அந்த மானிட்டரிங் ஆப் ரொம்ப முக்கியம். மானிட்டர் ப்ளஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பெய்ட் ஆப். பட் அப்போது அந்த டைமில் இந்த மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் இந்த ஆப்பில் வந்து வி குடின் மானிட்டர் கண்ட்ரோல் நம்ம கேமராவை. ஸோ இந்த அப்டேட் இதை மாற்றிடுச்சு. ஸோ இப்போது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை ஆப்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் அஃபிஷியலாக வரும்போது இன்னும் கனெக்டிவிட்டி மோர் சீம்லெஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆர் லைக் இஃப் நீங்கள் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சம்திங் ஸ்டக் இன் பிட்வீன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னும் இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸும்
அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி கண்டென்ட்ஸ்லாம் சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. அது எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.